அவ்வை குழு 2024. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிசக்தி மகாசக்தி பராசக்தி ஓம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஓம் பிரம்மசக்தி விஷ்ணு சக்தி சிவசக்தி ஓம். இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய உயிர்கள் அனைத்தின் குறிக்கோள் இறைவனை அடைதலே. ஓரறிவு ஈரறிவு உயிர்கள் என ஒவ்வொன்றும் உயர்ந்து உயர்ந்து மனிதராய் மகானாய் தேவராகி பின் இறைவன் என்ற இலக்கை அடைவதே குலுப்படியின் தத்துவமாகும். அவ்வை கலைக்கழகத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு நாம் வைத்திருக்கும் குலுவின் தலைப்பு சுந்தரா வருக. சுந்தரர் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். தேவாரம் பாடிய சமயக்குறவர் மூவரில் சுந்தரரும் ஒருவர். இவர் எண்ணற்ற பாடல்களை பாடியுள்ளார். இவர் பாடிய தேவார பாடல்கள் 7ஆம் திருமுறை ஆகும். இறைவனை தோழமை உணர்வோடு திருப்பாட்டுகள் பாடிய வகையில் தமிழிசை உலகில் சிறப்பு பெறுகிறார் சுந்தரர். இவர் பாடிய பாடல்களால் இறைவனே மனங்கசிந்து விடுவார். சிவனடியார்களை போற்றி சுந்தரர் பாட வேண்டும் என கருதியே சிவபெருமான் நடத்திய நாடகமே சுந்தரர் அவதாரம். பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரின் கண் கொண்டு சுந்தரர் வரலாறு இனி பார்ப்போம். சுந்தரா வருக. திருக்கயிலாயத்தில் சிவனை தேவர்கள் அழகிய வடிவில் காண விரும்பினர். பட்டாடைகள், நவமணி மகுடம், நவரத்தின மாலைகள் போன்றவற்றால் ஈசன் தன்னை அலங்கரித்துக் கொண்டார். நிலைக்கண்ணாடியில் தன் பிரதிபிம்பத்தை கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் அப்பிம்பத்தை பார்த்து சுந்தரா வருக என திருவாய் மலர்ந்தருளினார். ஆலால சுந்தரர். தேவர்களும் அசுரர்களும் அமுதம் பெற விரும்பி பார்க்கடலை கடைந்த பொழுது முதலில் பெற்றது ஆலகால விஷமே. அபயம் அபயம் என தஞ்சமடைந்த தேவர்களை காக்க விரும்பிய ஈசன் சுந்தரரை நோக்கினார். அவ்விடத்தை இவ்விடம் கொண்டு வா என பணிக்க சுந்தரரும் ஆலகால விஷத்தை ஏந்தி வந்து ஈசனிடம் தருகிறார். ஆலால சுந்தரர் என பெயர் பெற்றார். அணுக்கத் தொண்டர். சுந்தரர் தன் தலைவனான பரமசிவனுக்கு உதவியாக திருநேற்று கிண்ணம் ஏந்தி நிற்பார். பிரம்மா முதலான தேவர்கள் ஈசனிடமிருந்து திருநீறு பெற்றுக்கொள்வர். அது மட்டுமல்ல, சுந்தரர் நறுமண மலர்கள் பறித்து மாலைகளாக்கி சிவனுக்கு சூட்டுவார். அருகிலேயே இருந்து சிவசேவை புரிந்து அணுக்கத் தொண்டராக இருந்தார். திருத்தொண்டத்தகை கேட்க விரும்பிய சிவன் நடத்திய நாடகம். சிவனடியார்களின் பெருமைகளை சுந்தரர் மூலம் கேட்க விரும்பினார் சிவன். நந்தவனத்தில் மலர் பறிக்க சென்ற சுந்தரர் உமாதேவியாரின் பாங்கிமார் கமலினி அனிந்தித்தை என்ற இருவரையும் கனநேரம் விரும்பி பார்த்தார். இதனை உணர்ந்த ஈசன், சுந்தரா, நீ பூ உலகில் சில காலம் இப்பெண்களுடன் வாழ்ந்து தொண்டர்தம் பெருமைகளை பாடி அவர்தம் பெருமைகளை உலகம் அறியச் செய்வாயாக என பணித்தார். சரி என்ற சுந்தரர் சிவனிடம், நான் பூலோகத்தில் மயங்கி அறப்பாதை நின்று விலகும் பொழுது என்னை தாங்கள் தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகின்றார். பெருமானும் இசைந்தார். நம்பி ஆரூரன் அவதாரம். திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூர் என்ற ஊரில் சடையனார் இசைஞானியார் என்ற தம்பதியருக்கு நம்பி ஆரூரான் என்ற குழந்தை பிறந்தது. நரசிங்க முனையர் தத்தெடுத்தார். ஒரு நாள் வீதியில் பாலகனான ஆரூரன் சிறுதேர் உருட்டி விளையாடும் பொழுது பார்த்த அரசன் நரசிங்க முனையர் அவனை தத்தெடுக்கிறார். பல கலைகள் கற்றுத்தருகிறார். தடுத்தாட்கொள்ளுதல். திருமண வயது வந்தவுடன் ஆரூரனுக்கு சடங்கவி சிவாச்சாரியாரின் புதல்வியுடன் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. கைலாயத்தில் ஈசன் தாம் வாக்களித்தபடி சுந்தரரை ஆட்கொள்ள விரும்பினார். முதிய அந்தனர் வேடம் பூண்டார். திருமண மண்டபம் வந்தார். சுந்தரரிடம், உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு உள்ளது, அது தீர்த்த பின் திருமணம் செய்து கொள் என்கிறார். என்ன வழக்கு என அனைவரும் வினவுகின்றனர். இந்த நம்பி ஆரூரன் எனது அடிமை என்கிறார் முதியவர். தன் இடுப்பில் சுருகி இருந்த ஓலையை காட்ட
ஆரூரன் அதனை பிடுங்கி கிழித்தெறிகிறார். வழக்காடு மன்றம். முதியவர் அனைவரையும் திருவெண்ணெய்நல்லூருக்கு அழைத்துச் செல்கிறார். தான் வைத்திருந்த அசல் ஓலையை காட்டி தன் கூற்றை நிரூபிக்கின்றார். அவையோர் அதனை ஒத்துக்கொண்டு சுந்தரரை முதியவருக்கு தொண்டு செய்ய கூறுகின்றனர். சிவனை வசை சொற்களால் பேசியதால் சுந்தரரை வன்தொண்டர் என்பார்கள். பித்தன் என்று ஏசியதால், சுந்தரா, நீ பித்தா என்று அடிதுவங்கி என்னை பாடு என கூறி மறைகிறார் முதியவர் வடிவில் வந்த சிவபெருமான். திருவடி தீட்சை. சுந்தரர் பல சிவத்தலங்கள் சென்று சிவத்தொண்டு செய்கிறார். பதிகங்கள் பாடி துதிக்கின்றார். ஒரு நாள் சுந்தரர் திருவதிகை வீரட்டானத்துறையில் சித்தவடம் என்ற மடத்தில் பரிசனத்துடன் தங்கியிருந்தார். இரவில் எத்திசையில் படுத்தாலும் சுந்தரர் தலைமீது தன் பாதங்கள் படுமாறு ஒரு முதியவர் படுத்திருந்தார். முதியவர் ஈசனே என்று உணர்ந்த சுந்தரர் திருவடி தீட்சை கிடைத்துவிட்டது என புலகாகிதம் கொண்டார். தம்பிரான் தோழர். சிதம்பரம், சீர்காழி முதலான தலங்கள் செல்கிறார் சுந்தரர். அப்பனே, திருவாரூர் வருக என வானத்தில் அருள்வாக்கு ஒன்று கேட்கிறது. திருவாரூர் மக்கள் கனவில் நம்பியாரூரானை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று சிவன் கூறுகிறார். திருவாரூரில் சுந்தரருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்படுகிறது. சுந்தரனே, உனக்கு நம்மை தோழனாக தந்தோம், என்றும் நீ திருமண கோலத்தில் இருப்பாய் என அருள்வாக்கு தருகிறார் ஈசன். எனவே சுந்தரரை தம்பிரான் தோழர் என்று மக்கள் அழைக்கலாயினர். திருத்தொண்டத்தொகைக்கு அடித்தளம். அடியவர்களை வணங்கி அவர்கள் மீது பதிகம் பாடு என ஈசன் பணித்தார். தில்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் என அடியெடுத்து கொடுத்து மறைந்தார் ஈசன். சுந்தரர் பறவையார் திருமணம். தடுத்தாட்கொண்ட சிவன் சுந்தரருக்கு பறவையார் என்ற பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். குண்டையூர் கிழார் அன்பு. சுந்தரரிடம் மிகுந்த அன்பு கொண்டவர் குண்டையூர் கிழார். பறவையார் வீட்டிற்கு நெல்லும் பருப்பும் பிற பொருள்களும் தந்து தொண்டு செய்து வந்தார். பஞ்சத்தின் காரணமாக பொருட்கள் அனுப்ப முடியாத நிலையில் கிழார் இருந்தார். அச்சமயம் ஈசன் குபேரன் மூலம் நெல் தர ஏற்பாடு செய்தார். மலை போல் நெல் குவிந்தது. சிவகணங்கள் மூலம் திருநாவலூரில் பறவையார் வீட்டிற்கு ஈசன் நெல் அனுப்பினார். நாவலூர் வீதிகள் முழுவதும் சிதறிய நெல்மணிகள் மற்றும் குவியல்களை அவரவர் எடுத்துக்கொள்ளுமாறு பறவையார் கூற ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ந்தனர். செம்பொன்னாகிய மாறிய செங்கற்கள். பங்குனி உத்திர திருநாளில் தான தர்மம் செய்வது பறவையாரின் விருப்பமாக இருந்தது. சுந்தரர் பொன் வேண்டும் என இறைவனை வேண்டுகிறார். திருப்புகலூர் சென்றபொழுது இதே எண்ணத்துடனே இருக்கிறார். இரவில் செங்கற்கள் மேல் வெண்பட்டாடை போர்த்து துயில்கின்றார். மறுநாள் காலை துயிலெழும்பொழுது செங்கற்கள் பொன்கற்களாக மாறியிருந்ததை பார்த்து வியப்புற்றார். திருக்கோவிலூரில் சுந்தரர். சுந்தரர் பல திருத்தலங்கள் சென்று பதிகங்கள் பாடுகிறார். பின் திருக்கோவிலூர் சென்றடைகிறார். அவ்வூர் கோயிலில் இறைவன் இல்லை. நந்தியிடம் வினவுகின்றார். நந்தி தேவர் கஞ்சாடையால் இறைவன் இருக்குமிடத்தை காண்பிக்கின்றார். அங்கே என்னவென்று பார்ப்போம். பள்ளன் பள்ளியாக இறைவனும் இறைவியும். அங்கே ஈசன் உழவு செய்யும் பள்ளனாக காட்சி தருகிறார். உழவு செய்யும் பள்ளியாக பச்சை நாயகியாக பார்வதி இருக்கின்றாள். லட்சுமி, சரஸ்வதி, இந்திராணியும் தேவியுடன் சேர்ந்து உழவு செய்யும் அரிய காட்சியைக் கண்டு நெகிழ்கிறார் சுந்தரர். மருத நிலம். இக்காட்சியில் மருத நிலத்தின் வளமையை காண்போம். வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் ஆகும். இறைவனும் இறைவியும் உழவன் உளத்தியாக நின்று உழவு வேலை செய்கின்றனர். கிணற்றில் உழவர் ஏற்றுமேறி நீர் இறைக்கும் காட்சி ரம்மியமாக உள்ளது இல்லையா? நீர்நாய்கள், நீர்ப்பறவைகள் விளையாடும் தடாகத்தில் செங்கல் நீர் தாமரை மலர்கள் மலர்ந்துள்ளனர். அங்கே பெண்கள் குளிர குடைந்து நீராறுகின்றனர். ஒரு உழவன் வயல் நோக்கி எருமைகளை ஓட்டிச் செல்கின்றான்.
வெண்ணெல்லும் செந்நெல்லும் உயர்ந்து வளர்ந்துள்ளன. ஆனிரை நிறைந்த மருத நிலத்துக்கு இடையில் மீன்கள் துள்ளி விளையாடும் நதி ஓடும் அழகோ அழகு. அந்த வயல்களில் நாரை நிற்கின்ற அழகை பாருங்களேன். ஆற்றில் போட்டு குளத்தில் எடு. சுந்தரர் பல திருத்தலங்களை தரிசித்துவிட்டு விருத்தாச்சலம் சென்று சிவனிடம் மீண்டும் பொன் கேட்கின்றார். இங்குள்ள மணிமுத்தா நதியில் நான் தரும் பொன்னை போடு. திருவாரூரில் கமலாலய குளத்தில் அவற்றை எடுத்துக்கொள் என்கிறார் ஈசன். திருவாரூரில் பதிகம் பல பாடி பொன் பெறுகிறார் சுந்தரர். தண்ணீர் பந்தலும் குறையாத பொதிச்சோறும். சுந்தரர் அடியார் கூட்டத்துடன் திருக்குறுகாவூர் செல்கிறார். வெயில் காலம். தண்ணீர் வேட்கையாலும் பசியாலும் அடியார்கள் துன்புற்றனர். அவர்கள் படும் துயரம் தீர்க்க வெள்ளிடைநாதரான சிவர் அவர்கள் வரும் வழியில் எதிர்கொண்டு வேதியர் போல் வேடம் பூண்கின்றார். தண்ணீர் பந்தல் அமைத்து குளிர்ந்த நீரும் பொதிச்சோறும் தந்து ஓய்வாரச் செய்தார். திருக்கச்சூரில் உணவு இரத்தல். சுந்தரர் பசியால் வாடிய போது ஈசன் வேதியராகி திருவோடு ஏந்தி திருக்கச்சூர் வீடுகள் தோறும் சென்று உணவினை தானே பிச்சையாக ஏற்று வந்து சுந்தரருக்கு தந்தார். பின்மறைந்தார். சங்கிலியாருடன் திருமணமும் பின் விளைவுகளும். கைலாயத்தில் இருந்த அருந்திதை திருவொற்றியூரில் சங்கிலியாராக பிறந்து வளர்ந்தார். சுந்தரர் அவரை திருமணம் செய்ய விரும்பினார். சங்கிலியார், நீங்கள் என்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று வாக்கு தர வேண்டும். திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் முன் தர வேண்டும் என்கின்றார். திருமண ஏற்பாடு நடந்தது. சுந்தரர் ஈசனிடம், நீர் மகிழ மரத்தடியில் இரும் என்கிறார். ஈசனோ சங்கிலியார் கனவில் வந்து, நீ சுந்தரனை மகிழ மரத்தடிக்கு வந்து வாக்கு தந்து மணமுடிக்குமாறு சொல் என்கிறார். சுந்தரருக்கு வேறு வழி இல்லை. மகிழ மரத்தடியில் உன்னை பிரியேன் என கூறி மணமுடிக்கிறார். ஆனால் சில காலம் கழித்து வாக்கு மீறி சங்கிலியாரை பிரிந்தார். இரு கண்களில் ஒளி இழந்தார். பின் ஈசனை பதிகங்கள் பாடி துதித்து கண்ணொளி பெறுகின்றார். சேரமான் தோழர் சுந்தரர். சில காலம் கழித்து தம் தோழர் சேரமானை காண வஞ்சிக்களம் செல்கிறார் சுந்தரர். சேரமான் மிக்க அன்புடன் பொன் பொருள் தந்து சுந்தரரை வழியே அனுப்புகின்றார். தோழரான ஈசனின் திருவிளையாடல். சேரன் தந்த பொன் பொருள்களை சுமந்து கொண்டு ஒரு மாட்டு வண்டியில் சுந்தரர் செல்லும் பொழுது வேடர்கள் அவற்றை பறித்து விடுகின்றனர். சுந்தரருக்கு தாமே பொன் பொருள் தருவதுதான் வழக்கம். பிறர் தந்து அதை ஏற்றல் சரியென்று எண்ணியே பூதகணங்களை வேடர்களாக்கி இத்திருவிளையாடலை புரிகின்றார் ஈசன். பின்பு திருமுருகன் பூண்டியில் அவற்றை திரும்ப பெறுமாறு அருள் செய்கின்றார் சிவபெருமான். முதலைவாய் சிறுவனை மீட்டல். வஞ்சிக்களத்தில் முதலைவாயில் அகப்பட்ட சிறுவனை மீட்டு அற்புதம் புரிகின்றார் சுந்தரர். அவ்வை விநாயகர் அகவல் பாடி கணபதியை பூஜை செய்து கொண்டிருக்கிறார். கையிலை பயணம். சுந்தரரை கைலைக்கு அழைத்து கொள்ள விரும்புகிறார் ஈசன். ஐராவணம் என்னும் யானையை அனுப்புகிறார். அதே வேளையில் சேரமானும் குதிரை மீது அமர்ந்து நமசிவாய மந்திரம் ஓதி வேகமாக கைலை நோக்கி செல்கிறார். மீண்டும் அணுக்கத் தொண்டர். விநாயகர் பூஜை முடித்த ஔவையாரை கணபதியே தம் துதிக்கையால் தூக்கி கைலையில் விடுகிறார். சுந்தரர் கைலை வந்தடைகிறார். மீண்டும் சிவபெருமானின் அணுக்கத் தொண்டர் ஆகிறார். கமலினியும் அனிந்திதையும் பூலோக வாழ்வு நீத்து அங்கு வந்து சேர்கின்றனர். அனைவரும் அம்மையப்பரை வணங்கி தொழுது நற்கதி அடைகின்றனர். திரு வெண்ணெய்நல்லூர் தடுத்தாட்கொண்ட நாதர் மங்களாம்பிகை. திரு வெண்ணெய்நல்லூரில் சிவபெருமான் கிருபாபுரீஸ்வரர் என்ற பெயரில் அருள் பாலிக்கின்றார். சுந்தரரை இங்கு தடுத்தாட்கொண்டதால் தடுத்தாட்கொண்ட நாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். அம்பிகை மங்களாம்பிகை ஆவாள். விஷம் உண்ட சிவனின் வெம்மையை நீக்கி குளிர்ச்சியை தர வெண்ணையால் கோட்டை கட்டி சிவனை அதில் அமரச் செய்து அம்பிகை தவம் புரிகின்றாள்.
பக்தர்களுக்கு வேண்டும் வரம் தரும் நாயகியாக திகழ்கிறாள் மங்களாம்பிகை. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நாயன்மார்களின் பக்தி. பூசலார் நாயனார். தொண்டை நாட்டில் திருநின்ற ஊரில் பூசலார் என்ற சிவனடியார் பிறந்தார். ஈசனுக்கு திருக்கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆசையில் பொருள் தேடினார். போதிய பொருள் திரட்ட முடியவில்லை. எனவே தனது மனதிலேயே ஆகம விதிப்படி கோயில் கட்ட ஆரம்பித்தார். தேவையான பொருட்கள் மனதிலேயே சேகரித்தார். அவ்வவேலைக்கேற்ற ஆட்களையும் நியமித்தார். கருவறை, திருக்குளம், ராஜகோபுரம் போன்ற அனைத்தையும் திட்டமிட்டு மனதிலேயே கட்டி முடித்து குடமுழுக்கு நாள் குறித்தார். ஈசனை அழைத்தார். அதே நாளில் காஞ்சி மன்னன் காடவர்கோன் தான் கட்டிய கோவிலின் குடமுழுக்கு வைத்தான். மன்னன் கனவில் தோன்றிய ஈசன் தான் பூசலாரின் கோவிலின் குடமுழுக்குக்கு செல்ல வேண்டும், நீ வேறு நாள் பார் என்கிறார். மன்னன் பூசலாரின் கோவிலை தேடுகிறான். பூசலாரின் பக்தியை கேள்வியுற்று உள்ளம் நெகிழ்கிறான். அவரை பணிந்து வணங்கி நாடு திரும்பினான். சேரமான் பெருமான் நாயனார். சேர மன்னர் மரபில் வந்த பெருமாக்கோதையார் திருவஞ்சிக்களத்தில் சிவத்தொண்டு புரிந்து வந்தார். இறையருளால் அவருக்கு அரச பதவி கிட்டியது. ஒரு நாள் யானை மீதேறி நகர்வலம் வரும்பொழுது பொதி சுமந்து ஒரு வண்ணான் வந்தான். அவன் உடம்பில் உவர்மண் அப்பி இருந்தது. அவனை சிவனடியார் என நினைத்தான் மன்னன். யானையிலிருந்து இறங்கி வந்து அவன் அடி தொழுதான். தினமும் அவன் சிவ பூஜை செய்யும் பொழுது தில்லை நடராஜனின் சிலம்பொலி கேட்கும். ஒரு நாள் அம்பலத்தானின் சிலம்பொலி கேட்கவில்லை. தன் பக்தியில் குறை ஏற்பட்டது என்று எண்ணி வாளால் தன்னை மாய்க்க பார்த்தான். சிவபெருமான் சுந்தரர் பாடிய பாட்டில் அகமழிந்து தன்னை மறந்தேன் என்கிறார். பின்னாளில் சுந்தரருடன் கையிலை சென்று சேரமான் ஞான உலா பாடினான். மானக்கஞ்சார நாயனார். கஞ்சாலூர் என்ற ஊரில் பிறந்த சிவபக்தர் ஆவார். அவருக்கு சிவபெருமான் அருளால் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. சிவபக்தியோடு வளர்த்தார். பெண்ணிற்கு திருமண ஏற்பாடு நடந்தது. மாப்பிள்ளை வந்து கொண்டிருக்கிறார். அந்நேரம் சிவனே ஒரு முனிவனாக அங்கே வருகிறார். தோளில் மயிர்பூணூல் அணிந்திருந்தார். அந்த மணிர்பூணூலை பஞ்சவடி என்றும் சொல்வார்கள். மணப்பெண்ணின் நீண்ட கூந்தலில் பின்னிய ஜடையை பார்த்தார். பூணூல் செய்ய அக்கூந்தல் எனக்கு வேண்டும் என்கிறார். நாயனார் எந்த தயக்கமுமின்றி தன் மகளின் நீண்ட கூந்தலை வெட்டித் தருகிறார். அவரின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் விண்ணில் காட்சி தந்து அருளினார். அறுபட்ட கூந்தல் மணமகளின் தலையில் பொலிவுற்றது. இனிதே திருமணம் நடந்தது. அதிபத்த நாயனார். நாகப்பட்டினத்தில் பரதவர் குலத்தில் தோன்றிய சிவபக்தர் அதிபத்த நாயனார். தான் வலையில் பிடிக்கும் மீன்களில் சிறந்த ஒன்றை இது சிவபெருமானுக்கு என்று கூறி கடலிலேயே விட்டு விடுவார். மீதத்தை விற்று வாழ்க்கை நடத்தினார். பல நாட்களாக ஒரே ஒரு மீன் மட்டுமே கிடைத்து வந்தது. அதையும் சிவனுக்காகவே கடலில் விட்டு விடுவார். வறுமையில் வாடினார். ஒரு நாள் ஒரு நவரத்னமயமான பொன் மீன் மட்டுமே கிடைத்தது. அதையும் ஈசனுக்கே அர்ப்பணித்தார். இறைவன் தோன்றி அவருக்கு பேரின்பப்பதம் அளித்தார். அறிவாட்டாயர். கண்மங்கலம் என்ற ஊரில் சிவபக்தி கொண்ட தாயனார் என்ற வேளாள செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் சம்பா அரிசி அமுதும் செங்கீரையும் மாவடுவும் சிவபெருமானுக்கு அமுது படைத்து வந்தார். வறுமைக்கு உட்பட்ட காலத்தில் கூலிக்கு நெல் அறுத்தார். கூலியாக கிடைக்கும் நெல்லில் செந்நெல் அமுதை சிவனுக்கு படைப்பார். கார்நெல் சோற்றினை தான் உண்பார். அந்த நெல்லும் கிடைக்காத காலத்தில் நீர் மட்டுமே அருந்துவார். ஒரு முறை திருவமுது படைக்க கோயிலுக்கு சென்ற பொழுது இடறி விழுந்தார். அமுது கீழே சிதறியது. ஆண்டவன் பட்டினி கிடப்பாரே என வருந்தியதால் தன் உயிரை விட துணிந்தார். அறிவாளால் தன் கழுத்தை அறுக்கத் தொடங்கினார். நில வெடிப்பிலிருந்து சிவன் வெளிவந்து அவர் கையை பிடித்து தடுத்தார். பின்
சிவலோகம் வருக என கூறி மறைந்தார். அவருக்கு அறிவாட்டாயர் என்ற பெயரும் அமைந்தது. ஆனாய நாயனார் சோழ நாட்டில் திருமங்கலம் என்ற ஊரில் ஆயர் குலத்தில் ஆனாய நாயனார் பிறந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். புல்லாங்குழல் இசைத்து ஆனிரை மேய்ப்பார். அவருடைய குழலிலிருந்து நமச்சிவாய மந்திரம் ஒலிக்கும். பூத்துக்குலுங்கும் கொன்றை மரம் நாயனாருக்கு சிவனாகவே தெரியும். ஆயனாரின் குழல் இசையில் அனைத்து உயிர்களும் மயங்கி நிற்கும். புலிக்கு அருகில் மானும் மயிலின் மீது பாம்பும் பகை மறந்து மயங்கி நின்றன. அசையும் பொருட்கள் அனைத்தும் அசையாது நின்றன. அந்த தெய்வீக நாதம் கையிலையையும் எட்டியது. அம்பிகையுடன் அமர்ந்திருந்த சிவபெருமானின் திருச்செவிகளிலும் ஒலித்தது. ஈசன் விண்ணிடை தோன்றி நம்மை அடைவாய் என கூறி அருளினார். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.